அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் அத்தியாயம் 8. ஆம்ஸ்ட்ராங் கடத்தல் கேஸ். ஒரு ஆம்லேட்டை முடித்த நிலையில் மிஸ்டர் பவுக்கை சந்தித்தார்கள் இருவரும். எனக்கென்னவோ எல்லோருக்கும் உடனடியாக ரெஸ்டாரண்ட் பெட்டியில் லஞ்சு கொடுத்துடலாம்னு பட்டது. அப்புறம் அது மிஸ்டர் பாய்ரோ பயணிகளிடம் விசாரணை நடத்த முழுசா ஒதுக்கப்பட்டு விடலாம். நம்ம 3 பேருக்கும் தனியா உணவு கொண்டு வர சொல்லிட்டேன். அற்புதமான ஐடியா என்றார் பாய்ரோ. மற்ற 2 ஆடவர்களுக்கும் பசி இல்லை. ஆயினும் சாப்பாடு சீக்கிரமாகவே சாப்பிடப்பட்டது. பாய்ரோ காஃபியின் நடுவில் சொன்னார், ஃப்ரெண்ட், இறந்தவரின் அடையாளத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் என்ன அவசரத்திற்காக அமெரிக்காவை விட்டுட்டு ஓடி வரணும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். யார் அவர்? பேபி ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி படித்தது உங்களுக்கு நினைவிருக்கா? இவர்தான் அந்த லிட்டில் டெய்சி ஆம்ஸ்ட்ராங்கை கொன்ன கொலைகாரன், கெசட்டி. இப்ப என் நினைவுக்கு வருது. ஒரு ஷாக்கிங் சமாச்சாரம், ஆனாலும் முழுசா தெரியாது எனக்கு. கலோனர் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஆங்கிலேயன். இவரை ஒரு பாதி அமெரிக்கன்னு சொல்லலாம். வால் ஸ்ட்ரீட் கோடீஸ்வரனான வான் டேர் ஹால்ட்டுடைய மகள்தான் இவருடைய அம்மா. இவர் அன்றைய நாளின் பிரபல அமெரிக்க நடிகையான லிண்டா ஹார்டனுடைய மகளை மணந்தார். 2 பேரும் அமெரிக்காவில் வசிச்சாங்க. ஒரு பெண் குழந்தை உண்டு. இதுதான் அவங்களுடைய உலகம். குழந்தைக்கு 3 வயசு இருக்கும்போது அது கடத்தப்பட்டது. அதை திருப்பி கொடுக்க அசாதாரணமான ஒரு பெருந்தொகை ஈடாக கேட்கப்பட்டது. இதை தொடர்ந்து நடந்த சமாச்சாரங்களை சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பல. விஷயத்துக்கு வந்துடுறேன். கற்பனைக்கு அப்பாற்பட்ட $2 லட்சம் தொகை கொடுக்கப்பட்ட பிறகு குழந்தையின் பிணம் கண்டுபிடிக்கப்பட்டது. குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு முன்னாடியே அது இறந்திருக்கணும். பொது ஜனங்களின் கொந்தளிப்பு ஜுர வேகம் போல கூடியது. மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்ப கர்ப்பமா இருந்தாங்க. இந்த அதிர்ச்சியின் காரணமாக அவங்களுக்கு குறை பிரசவம் ஆகிடுச்சு. குழந்தையோ இறந்தே பிறந்தது. பிரசவத்துல அவளும் செத்து போனான். நெஞ்சடைச்சு போன கணவனும் தன்னை தானே சுட்டுக்கிட்டான். என்ன ஒரு டிராஜடி என்றார் பவுக். எல்லாம் இப்ப எனக்கு நினைவுக்கு வந்துடுச்சு. இன்னொரு மரணமும் இருந்ததா ஞாபகம். எஸ், ஒரு துரதிர்ஷ்ட பிரெஞ்சு அல்லது ஸ்விஸ் நர்ஸு. இவளுக்கு கொலையை பற்றி என்னவோ தகவல் தெரிஞ்சிருக்கு என்பதுல போலீஸ் நிச்சயமா இருந்தது. அப்படி எதுவும் கிடையாதுன்னு அந்த அம்மா கத்தினத எல்லாம் நம்ப போலீஸ் தயாரா இல்லை. கடைசியில தப்பிப்பற்ற ஒரு சூழ்நிலை. ஜன்னலிலிருந்து குதிச்சு தன்னைத்தானே கொன்னுக்கிடுச்சு அந்த பொண்ணு. பிறகு கொலையின் சிக்கல்ல அவளுக்கு கொஞ்சமும் தொடர்பு கிடையாது என்பது ஊர்ஜிதமாச்சு. இதையெல்லாம் நினைச்சு பார்க்காம இருப்பதே மேல் என்றார் பவுக். 6 மாசம் கழிச்சு குழந்தையை கடத்தின கூட்டத்தோட தலைவன்னு இந்த கெசட்டி கைது செய்யப்பட்டான். இதுக்கு முன்னாடி இவனுங்க என்ன வழிமுறையை கடைப்பிடிச்சாங்களோ அதே வழிமுறையை தான் இந்த கடத்தலையும் கடைப்பிடிச்சிருப்பாங்க. போலீஸின் கெடுபிடி அதிகரிச்சு நெருங்குறாங்கன்னு தெரிஞ்சிட்டா சிறைப்பிடிச்சு வச்சிருப்பவரை கொன்னுடுவானுங்க. உடலையும் மறைச்சிடுவாங்க. அந்த உடல் கண்டுபிடிக்கப்படும் வரை எத்தனை பணம் முடியுமோ அத்தனையும் கறந்துடுவானுங்க. இப்ப நான் உங்களுக்கு நம்ம கதையை தெளிவாக்க போறேன் மை ஃப்ரெண்ட். கெசட்டி தான் அந்த ஆள். கணக்கற்று இவர் சேர்த்திருந்த சொத்துக்களாலும் பல மனிதர்களை இவர் தன் கைக்குள்ள போட்டு வச்சிருந்ததாலும் சில டெக்னிக்கல் விஷயங்கள்ல இவர் சிக்கியிருக்கார். என்ன நடந்திருக்குன்னு இப்ப எனக்கு கிளியரா தெரியுது. தன் பெயரை மாற்றிக்கிட்டு இவர் அமெரிக்காவிலிருந்து வெளியேறியிருக்கார்.
அப்போதிலிருந்து இவர் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன். அங்கங்க வாடகை அறைகள்ல தங்கிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கார். என்ன ஒரு மிருகம் என்றார் போப், மனம் எங்கும் புண்ணாக. இவன் போனதுக்கு நான் வருத்தப்படவே மாட்டேன், நாட் அட் ஆல். நானும் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இவன் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்ல கொல்லப்பட்டிருக்க வேணாம். இதுக்கு தான் நிறைய ஒதுக்குப்புறங்கள் இருக்கே. பாய்ரோ சின்னதாய் சிரித்து கொண்டார். இந்த விஷயத்தில் பவுக் சுயநலமாய் நடந்து கொள்வதை அவர் உணர்ந்தார். இப்ப நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் என்றார். கடந்த காலத்துல கெசட்டி பகைச்சிக்கிட்ட இன்னும் ஒரு கேங் செய்திருக்கும் வேலையா இருக்குமா இந்த கொலை, அல்லது இது ஒரு தனிப்பட்ட பழிவாங்கும் செயலா? கசங்கி கிழிந்திருந்த காகித துண்டுகளிலிருந்து அவர் கண்டுபிடித்திருந்த ஓரிரு வார்த்தைகளை விளக்கினார். என்னோட யூகங்கள்ல நான் சரி என்றால் கொலைகாரனால அந்த கடிதம் எரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுல ஆம்ஸ்ட்ராங் என்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த விலங்கா கொலைக்கான க்ளூ அது. ஆம்ஸ்ட்ராங் குடும்ப அங்கத்தினர்கள் யாராவது வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? அதை பற்றி எனக்கு தெரியாது. மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய இளைய சகோதரி பற்றி படிச்சதா ஞாபகம். பாய்ரோ தானும் டாக்டர் கான்ஸ்டன்டைனும் சேர்ந்து எடுத்த முடிவினை விளக்குவதில் இறங்கினார். உடைந்த கடிகாரம் பற்றி சொன்னபோது பவுக் பிரகாசமானார். இது கொலை நடந்த சரியான நேரத்தை நமக்கு தருது. எஸ் என்றார் பாய்ரோ. இது ரொம்ப வசதியா போச்சு. சொன்ன தொனியில் விளங்க ஒன்னா எதுவோ தொக்கி நிற்க மற்ற இரு ஆடவர்களும் துப்பறியும் நிபுணரை ஆர்வமாய் பார்த்தார்கள். கண்டக்டர் கிட்ட, மிஸ்டர் ரிச்சர்ட் 12:40க்கு பேசினதா நீங்க சொல்றீங்களா? பாய்ரோ ஜஸ்ட் என்ன நடந்ததோ அதை மட்டும் சம்பந்தப்படுத்தி பேசினார். சரியா சொல்லணும்னா 12:37. அப்படின்னா 12:37க்கு ரிச்சர்ட் உயிரோட இருந்திருக்கார். குறைந்தபட்சம் இது ஒரு நிஜமான காட்சி. பாய்ரோ மறுபதில் தரவில்லை. அவருக்கு முன்புறத்தை சிந்தனையோடு பார்த்தபடி உட்கார்ந்தார் அவர். ரெஸ்டாரண்ட் கார் இப்ப காலியா ஆகிடுச்சு சார் என்றார். அப்பொழுது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த பணியாள். எழுந்தபடி, நாம அங்கே போகலாம் என்றார் பவுக். நான் உங்க கூட வரலாமா என்றார் டாக்டர். நிச்சயமா டியர் டாக்டர். பாய்ரோவுக்கு ஆட்சேபனை இல்லாத பட்சத்தில். நாட் அட் ஆல் என்றார் பாய்ரோ. அவர்கள் சாந்தமாய் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு அகன்றனர். அகதா கிறிஸ்டியின்